மத்தவர்கள் பார்வையில நம்பிக்கைகளாக பார்க்கப்படுது. இதிலிருந்து அவங்கள என்ன பண்ணணும், மீட்டு வெளியில எடுத்துட்டு வரணும். இதுலேருந்து எது பார்க்கணும், எது பார்க்க வேண்டாம், எது வந்து சரி, தவறு அப்படின்ற நெறைய ஐயப்பாடுகள் இருக்கு. அதெல்லாம் நீங்க தீர்த்து வைக்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரியான உண்மை நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அத பத்தின கொஞ்சம் விஷயங்கள் தெளிவுபடுத்துங்க. இது நம்ம மூடநம்பிக்கையா பார்த்தா, அவங்க மூடநம்பிக்கையா இருக்கிற வரைக்கும் அது மூடநம்பிக்கை தான். நம்பிக்கையா பார்த்தா நம்பிக்கை தான். இதில ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. இத நம்புறவங்களுக்கு எல்லாமே அது நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். ஏன்னா, ஒரு ஒரு செல்ஃபோன் வாங்குறோம். பிடிச்சிருக்கு, பிடிக்கல. அது பழசா போணுச்சு, அல்ல அது வேணும், இல்ல வேண்டாம், வித்துறலாம், வாங்கிடலாம். ஒரு வீடு வீடு வந்து எப்பயோ ஒரு டைம் நம்ம வாழ்க்கையில வந்து எப்பயோ ஒரு டைம், 2 டைம் தான் அந்த வீடுங்கிற ஒரு சந்தோஷமா இருக்கு. அந்த மாரி ஒரு பெரிய முக்கியமான முடிவு எடுக்கும்போது மட்டும் நீங்க இத ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயமா தான் நீங்க பார்க்கணும் முதல் விஷயம். இல்ல இது நான் மூடநம்பிக்கைன்னா, நீங்க செல்ஃபோன் வாங்கி வச்சீங்கன்னா ரூ. 30,000 இல்ல அந்த ரூ. 20,000 இல்ல ரூ. 10,000 இல்ல 50,000 நஷ்டம்னா உங்களால தாங்க முடியும். ஒரு 20,00,000 இல்ல 30,00,000 40,00,000 ஒரு வீடு வாங்குறேன். இது பொருந்தும், இது பொருந்தாது. பொருத்தமா இருந்துச்சுன்னா அது வாங்கலாம். வீடு எனக்கு ஓகே. வீடு வாங்கி நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னா, நீங்க வீடு வாங்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். இல்லன்னா நீங்க வாடகை வீட்ல இருந்துட்டு போயிடலாமே. லாஜிக்கா என்ன சொல்லணும் அப்படின்னா, எதிர்காலத்த திட்டமிடுவதற்கு எந்த கருவியும் உங்கள்ட்ட இருக்கா? இல்ல. கிடையாது. அப்ப நீங்க வந்து இது மேல நம்பிக்கை வைக்கணுமானா, நீங்க நம்பிக்கை வச்சு தான் ஆகணும்.